இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10 trigonometry 6.1ல் 9th செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இஃப் sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta then prove that அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய டேர்ம் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் எடுத்து எழுதிக்கிறோம். கிவன் இஃப்னு கொடுத்துட்டு எது கொடுத்துருந்தாலும் அதுதான் கிவன். இப்போ இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவிங் சம்னாவே நம்ம எப்படி எடுப்போம்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4ல் எடுத்து இதுவும் வர வைக்க முடியாது. இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸில் இருக்குது. ஒரு வேளை சைனில் இருந்தாவாச்சும் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1ன்னு போட்டாச்சும் 4 வர வைக்கலாம். ஸோ இதில் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்தாலும் ஆர்ஹெச்எஸ்ஸை வர வைக்க முடியாது, ஆர்ஹெச்எஸ் எடுத்தாலும் எல்ஹெச்எஸ்ஸை வர வைக்க முடியாது. ஸோ நமக்கு ஒரே வழி என்னது, கிவன்லேருந்து தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ கிவனை எடுத்துக்கிறோம். ஸோ கிவனில் வந்து என்ன இருக்குது, இப்போது நமக்கு இந்த ப்ரூவிங் பார்ட்டில் இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா காஸில் இருக்குது. நமக்கு கிவனில் சைனில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து காஸாக மாற்ற போகிறோம். ஸோ சைன் தீட்டா 1 + சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்னென்னு போடலாம், நமக்கு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா தெரியும் இல்லையா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது 1. அங்கேருந்து சைன் ஸ்கொயர் தீட்டாவை கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைட் போச்சுன்னா என்னது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா வர இடத்துல என்னென்னு போடலாம், 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன போட போகிறோம், 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட போகிறோம். இஸ் ஈக்குவல் டு என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா அடுத்து 1 + 1 என்னது 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் தீட்டா இன்ட்டு 2 - காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த சைன் தீட்டாவை காஸாக மாற்றணும் இல்லையா, நமக்கு ஆன்சரில் எங்கேயுமே சைன் வரக்கூடாது, இதை காஸாக மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ் எல்லாமே ஹையஸ்ட்டு பவரில் இருக்குது, நமக்கு எல்லாமே லோயஸ்ட் பவரில் இருக்குது. இப்போ நமக்கு இதை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருந்துச்சுன்னா நமக்கு 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுடலாம். ஸோ அதை வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், 2 சைடும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கனால பிரித்து எழுத முடியாது, ஹோல் ஸ்கொயருன்னு வந்துடும். ஸோ 2 - காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், பவர் வந்து மல்டிப்ளை ஆகிடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னால் 2 × 2 என்ன ஆகிடும், 4ன்னு வந்துடும். சரிங்களா. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு a - b த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது 2. ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4. b இருக்க இடத்துல என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் வந்து காஸ் பவர் 4 தீட்டா -2 × ab. 2 2s are 4 × காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை எல்லாமே காஸ்ட்டில் மாறிடுச்சு. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணாவே ஓரளவுக்கு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்னது, அதே நம்பர் தான். ஸோ இது வரைக்கும் அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா. அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவை உள்ளே கொண்டு போங்க. அப்போ என்ன வரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். ஸோ -4 × காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் பவர் 4 தீட்டா. மல்டிப்ளையில் பவர்ஸ் என்ன ஆகும், ஆட் ஆகும். ஸோ 2 + 4 6ன்னு வரும். காஸ் பவர் 6 தீட்டா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 4 இருக்குது. காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகிடும், காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். இங்கிட்ட ஒரு காஸ் பவர் 4 தீட்டா. இந்த காஸ் பவர் 4 தீட்டாவும் இந்த காஸ் பவர் 4 தீட்டாவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதில் சேம் வேரியபிள் இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ -4 என்னது, -8 காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, 0. இப்போ நமக்கு ப்ரூவிங்கில் இருக்க எல்லா டேர்மும் வந்துருச்சு. ஆனால் வந்து 4 ப்ளஸில் இருக்கணும், காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸில் இருக்கணும். இப்போ 4 வந்து ப்ளஸில் இருக்கனால இதை இங்கேயே வச்சுக்கிறோம். மற்ற இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 0க்கு அந்த சைடை மாற்றும் போது என்ன ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் வந்து என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. இதை வந்து கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம ரீஃபார்ம் பண்ணி எழுதிக்கணும், அவ்வளோதான். காஸ் பவர் 6 தீட்டா -4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, 4. ஸோ கொஷினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ரீஃபார்ம் பண்ணி எழுதிக்கணும், அவ்வளோதான் இந்த சம்.